அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். மிக முக்கியமான அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் நாட் எலிஜிபிள் லிஸ்ட் வந்திருக்கு. கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டவங்களும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டவங்களும் சரி, இதை பார்த்து ரொம்ப பயப்பட தேவையில்லை, பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ என்ன சார், நான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் அப்ளிகேஷன் போட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்குற ரீசன் என்ன, நான் எல்லாமே கரெக்டாக போட்டேன், எல்லாமே ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன், ஏன் என்னுடைய இது வந்து நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்திருக்கு என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. தயவு செய்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்குனா, தயவு செய்து உங்களுக்கான நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் இவங்க என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கள். ஏன்னா அதுக்கான கிரீவன்ஸும் கொடுத்துருக்காங்க. டோன்ட் வரி. நீங்கள் கிரீவன்ஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன்ஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டாலையும் கொடுத்துருக்காங்க. பயப்படாமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக வந்து இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் என்ன அப்படின்னா, இதுக்கான லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 7க்குள்ளே நீங்கள் வந்து இதை அப்லோட் பண்ணிடணும். உங்களுக்கான டைம் கொடுக்குறாங்க, கிரீவன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு அடுத்து பாருங்கள் கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் இருக்கா, இது அப்படியே இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. 7.5 ரிசர்வேஷன் அதையும் நீங்கள் பார்க்கணும். 7.5 ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் என்ஆர்ஐ கேண்டிடேட், அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரும். ஸோ எல்லா டீட்டெயிலும் பாருங்கள். இப்போ இதில் கிளியராக தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இதில் வந்திருக்கான்னு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் கிளியராக தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான போர்ட்டலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லாகின் போர்ட்டல். இன்கேஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை, இப்போ எனக்கு வந்து அதில் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் அந்த பிடிஎஃப்ல வந்திருக்கு சார், நான் என்ன பண்ணிட்டோம். ஸோ அவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் லாகின் பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன சார் வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 இருக்குது உங்களுக்கு பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. போர்ட்டல் லிங்க் ஃபார் கிரீவன்ஸ் ஆஃப் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் இன் கவர்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், போர்ட்டல் லிங்க் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டதில் என்ன வந்திருக்குன்றதை கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2த்துக்குமே ஆகஸ்ட் 7ஆம் தேதி 3 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஓகே சார், இப்போ நான் லாகின் பண்ணுறேன். எப்படி சார் லாகின் பண்ணுறது? இப்போ நான் வழக்கம் போல் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், லாகின் ஐடி, இமெயில் ஐடி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஒரு முறை பாருங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க சார்னா, லிசன். இதில் மெயினாக வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருக்கு பாருங்கள், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருக்காரு தம்பி. ஸோ ஒரு வெரிஃபிகேஷன் போர்ட்டல் வந்திருக்கு. இதில் யூ கேன் கன்ஃபார்ம் ஆர் ரெக்வஸ்ட் கரெக்ஷன் அன்டில் 7 ஆகஸ்ட் 3 PM. கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் உங்கள் நேம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுடைய மார்க்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 7.5 இருக்கா, சிஎம்சி 20% கோட்டா இருக்கா, ஐஆர்டி அவார்டு இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ ரிமார்க்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனில் தான் உங்களுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கான். ஸோ 7.5 ரிசர்வேஷன் போட்டால் நாட் எலிஜிபிள் சொல்லி இந்த தம்பி கொடுத்துருக்காங்க. டிபிஐ மார்க்ஸ் மேட்ச்டு அப்படின்னா, டிபிஐ மார்க்ஸ்னா மார்க் ஷீட்டு. ஸோ அப்புறம் நோ போனஃபைட் வித் சிஇஓ சைன். இந்த தம்பிக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அப்படி கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ இவருக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கிறதுனால இவருக்கு வந்து நல்லா கவனிங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். அடுத்து 5th பாயிண்ட். இதில் அவர் கரெக்டாக கரெக்டானா இப்போ உங்களுக்கு எலிஜிபிள்னு அதில் வந்துடும். இவருக்கு வந்து இன்எலிஜிபிள் இருக்குது, 7.5ல பிரச்சனை இருக்குது. அதனால் இவர் நாட் கரெக்ட் கொடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எங்கள் ஃபைல் கொடுத்துருவாங்க பாருங்கள். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் வந்து அப்லோட் பண்ணி கரெக்ஷன் ரிமார்க்ஸ் ஏதாவது இதை பற்றி நீங்கள் ஒரு 2 லைன் சொல்லி கொடுங்க, இல்லை ஒரு லைன் கொடுங்க, இது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 லைன் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரிமார்க்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எதனால் நிம்மர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ரிமார்க்ஸ் கொடுக்கலாம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நாட் கரெக்ட் அப்படின்னா யாருக்கு சார்னா, எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்ற ஸ்டூடெண்ட்டுக்கு. சரிங்களா சார்? நான் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து இல்லை சார், எதில் அந்த நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டில் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு முறை இல்லை சார், நான் ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டா, செக் பண்ணி பார்க்கட்டா, ஓகே. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும், எலிஜிபிள் வரும். கரெக்டுன்னு கொடுத்து ஓகே பண்ணு, சப்மிட் வெரிஃபிகேஷன் கொடுக்கலாம்.
இது மேண்டேட்டரி ஃபீல்டு இல்லை, அதையும் புரிஞ்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய அந்த அவங்க கொடுத்துருக்க நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும் நீங்கள் போய் பாருங்கள். இல்லை சார் நான் ஒரு முறை பார்க்கணும் விருப்பமாக தான் நீங்கள் பார்த்துங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ஸோ இது நாங்கள் தெளிவாக இருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் அது குறை தீர்மானம்னு சொல்லுவாங்க, கிரீவன்ஸ்னால் அதனுடைய வேல்யூவை அதனுடைய இதை வந்து லாஸ்ட் டேட்டு 7ஆம் தேதி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஸோ இதுதான் மிகப்பெரிய அப்டேட்டு. இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்திருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்டு பயந்துட்டு இருக்காங்க, சார் என்ன சார் பண்ணுறது, எனக்கு சர்டிஃபிகேட் அது இல்லையே இது இல்லையே. பயப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் வரும்போது அதில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு வார்த்தை கேளுங்க, தப்பு கிடையாது. அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இன்கேஸ் அதுவும் சொல்லி புரியல, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியராக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து நம்மளுடைய, ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே இந்த வெப்சைட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் என்ன அப்டேட் வந்துகிட்டே இருக்குது கிளியராக நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அது மட்டும் தான் இப்போ உங்களுக்கான ஒர்க்கு. அதனால் தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.